அம்மா இந்த வேலையெல்லாம் நீங்கள் ஏன் செய்கிறீங்க? நான் செய்ய மாட்டேண்ணா. நீ டியூஷனில் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வரல, உனக்கு எதுக்கு இதெல்லாம்? ஆமாம்மா, ரொம்ப டயர்டாக இருக்குது, பசி வேறு. சாப்பிட என்ன செஞ்சுருக்கீங்க? ஃப்ரைட் ரைஸ் செய்யணும். உன்னே தான் காய்கறி வாங்கிட்டு வர சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். எப்போதும் நீங்கள் தானே அதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க, இப்போ என்ன புதுசாக என்ன வாங்கிட்டு வர சொல்கிறீங்க? நீ அங்கே தானே இருக்க, அதான் உன்னை வாங்கிட்டு வர சொல்லணும்னு நினச்சேன். அங்கே தான் இருக்கேண்ணா. இல்லை, டியூஷன் முடிஞ்சு நீ வர வழியில் தானே மினி மார்ட் இருக்கு, அதை சொன்னேன். ஓ சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். என்ன காய்கறி வேணும்? இன்னைக்கு என்னெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குன்னு உனக்கு தானே தெரியும். ஆமாம், அது எப்படி எனக்கு தெரியும்? நீ இப்போ எங்கே போயிட்டு வர? டியூஷனுக்கு தான். நீ போகிற டியூஷனில் எப்படி காய்கறி வே பண்ணணும், எப்படி பேக் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்களா? உனக்கு ஏது இவ்வளோ பணம்? அது ஏன் பணம் இல்லைம்மா, ஃப்ரெண்டு கொடுத்தான். போய் சொல்லாத நிவாஸ், நீ இப்போ எங்கே போயிட்டு வர? நிஜமாவே நான் டியூஷனுக்கு தான் போயிட்டு வரேன். யாரோ என்னை பற்றி உங்ககிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரும் ஒன்றும் சொல்லலை, நீ அந்த மினி மார்ட்ல வேலை செய்கிறத நானே பார்த்தேன். என்ன செய்கிற நிவாஸ்? நானே உங்ககிட்ட சொல்லணும் தாமா இருந்தேன். நான் பார்ட் டைம் வேலை பார்க்குறேன். அப்போ இவ்வளோ நாளாக டியூஷன் போகிறேன்னு சொல்லி என்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்திருக்க. உங்கள்கிட்ட போய் சொல்லணும் இல்லைம்மா, உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்கள் வேலைக்கு போய்கிட்டு இருக்க மாட்டீங்க. நீ எதுக்குடா வேலைக்கு போகணும்? அதான் நான் வேலைக்கு போகிறேன்ல, நான் தான் உனக்கு எல்லாம் செய்கிறேன்ல, பத்தலையா உனக்கு? உன் படிப்புக்காக தானடா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? எனக்காக நீங்கள் ஓவர் டைம் வேலை பார்த்து உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க, அதான் நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. நீ ஒன்றும் ஹெல்ப் பண்ண தேவையில்லை. இன்னியோட இந்த வேலையை மறந்துரு, படிக்கிறது மட்டும்தான் உன் வேலையா இருக்கணும். நீ இந்த மாதிரிலாம் செய்வேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐ எம் so disappointed with you. மகேஷ், மகேஷ் எங்க? தனியாவா வந்தீங்க? உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன், அவன் எங்க? ஏன் அவனை கூட்டிட்டு வரல? மயா, நீ முதல்ல வந்து உட்காருவா. உட்கார். கண்டிப்பா அவன் கூட தான் வருவேன்னு சொன்னீங்கல்ல. மயா, நான் சொல்ல போறத கொஞ்சம் பொறுமையா கேளு. பெங்காக்ல மகேஷ் போன ஒவ்வொரு இடத்துக்கும் நான் அனுப்புனேன். அவன் தங்கியிருந்த ஹோட்டல், ரிசார்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே அவனை பத்தி விசாரிச்சு பார்த்தேன். ஆனா அவனை பத்தி எந்த க்ளூஸுமே கிடைக்கல. எப்படி கிடைக்காம இருக்கும்? அவன் அங்கதான் இருக்கான். நீங்க சரியா தேடி இருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். இதனாலதான் நானும் கூட வரேன்னு சொன்னேன். இல்ல மாயா, தெரு தெருவா அலைஞ்சேன். மகேஷோட போட்டோ வச்சுக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சேன். யாராச்சும் ஒருத்தர் அவனை பத்தி ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இல்லையே. என் கான்டாக்ட்ஸை வச்சு லோக்கல் கேங்ஸ்டர்ஸ் கூட விசாரிச்சு பார்த்தேன். ஆனா யாருமே மகேஷை பார்க்கல. அவனை பத்தி யாருக்குமே எதுவுமே தெரியல. வேதா, மகேஷ் அங்கதான் இருக்கான். யாரோ அவனை மறைச்சு வச்சிருக்காங்க. ஐயோ மாயா, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? மகேஷ் அங்க இல்ல. நம்ம மகன் உயிரோட இருக்கானா இல்லையா கூட எனக்கு தெரியல. பெங்காக் போறதுக்கு முன்னாடி தாய்லாந்து போலீஸ் கிட்ட தகவல் கிடைச்சது. மகேஷோட ஐசியெல்லாம் பீச்சில் கண்டுபிடிச்சாங்க. அவனோட பாடி
அவனோட பாடி கடல்ல அடிச்சுட்டு போயிருக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா நான் அதை நம்பல. ஐ சோஸ் நாட் டு பிலீவ் இட். நம்ம மகன் உயிரோட இருக்காங்க ஒரு சின்ன நம்பிக்கையில தான் அவனை தேடி போனேன். எனக்கு போனதுக்கு அப்புறம் நம்பிக்கை போயிடுச்சு. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தா அவனை எங்கேயுமே இல்லை. போலீஸ் சொன்னது உண்மையா இருக்குன்னு தோணுது. இல்ல 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 என் பையன் உயிரோட தான் இருக்கான். எனக்கு தெரியும். நீங்களும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து என் பிள்ளையோட வாழ்க்கையை நாசமாக்க பாக்குறீங்க. இதுக்கு மேல நீங்க சொல்ற எதையுமே நான் கேட்க தயாரா இல்ல. சொல்றது கேளு மாயா. உனக்கு இருக்கிற வழியே தான் எனக்கும் இருக்கு. ஆனா நம்ம உண்மையை ஏத்துக்கிட்டு தான் மாயா ஆகணும். உங்களுக்கும் உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் என் பையன் மேல அக்கறை இல்ல. இருந்திருந்தா உங்க வேலையை நீங்க ஒழுங்கா பார்த்திருப்பீங்க. இப்படி அவன் இல்லாம வீட்டுக்கு வந்திருக்க மாட்டீங்க. போதும் மாயா. இன்னும் எத்தனை நாளைக்கு என்ன குத்தி காட்டிட்டு இருக்க போறேன்? அவனை தேடி கண்டுபிடிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா இல்லாத ஒருத்தன் எங்க மாயா கொண்டு வருவேன்? ஒரு அப்பா அம்மாவா நம்ம தோத்துட்டோம் மாயா. அதை இன்னைக்கு நீ புரிஞ்சுக்க போற. என்ன சொன்னீங்க? ஒரு அம்மாவா? என் பிள்ளைக்கு என்ன தேவைன்னு நான் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன். இன்னைக்கு என் பிள்ளை காண போனதுக்கு நானா காரணம்? நீங்களும் உங்க தப்பான முடிவும் உங்க பிடிவாதமும் தான் காரணம். சரி மாயா, எல்லா தப்புமே என் மேலதான். போதுமா? இதுக்கப்புறம் என்ன செய்ய சொல்ற சொல்லு. செஞ்ச வரைக்கும் போதும். ஆனா இதுக்கப்புறம் இனிமே என் பையன் செத்துட்டான்னு என்கிட்ட வந்து சொல்லாதீங்க. அவன் என்கிட்ட வந்து சேருவான். எனக்கு தெரியும். ஹலோ நந்தா, என் பேர் ராதிகா, உன்னோட ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சிலர். ஏன் நர்வஸா இருக்க? நீங்க மனசு விட்டு பேசலாம். நீ செஞ்ச தப்பை பத்தி நம்ம பேச போறதில்ல. உன்னையே எக்ஸஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த செஷன். முதல்ல உன்னை பத்தி சொல்லு. தைரியமா பேசு நந்தா. இங்க யாரும் உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நான் ஒரு கைட் மாதிரி, அவ்வளவுதான். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. என் கிளாஸ்ல மகேஷ்னு ஒருத்தர் இருக்கான். இருந்தான். அவன் தான் அங்க டாப் ஸ்டூடெண்ட். ஆனா எனக்கு அது பிடிக்கல. மகேஷ் டாப் ஸ்டூடெண்டா இருந்தது பிடிக்கலையா இல்ல அவனே பிடிக்கலையா? அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. ஆனா அவன் என்னோட நல்லா படிக்கிறது இது எனக்கு பிடிக்கல. சோ அவன் மேல உனக்கு வெறுப்பு இல்ல. அவன் உன்னை விட அதிகமா கிரேட்ஸ் வாங்குறான்னு உனக்கு அவன் மேல கோவம், அப்படிதானே? அந்த கோவத்துக்கு என்ன காரணம்? எப்பாவது யோசிச்சு பார்த்திருக்கியா? மகேஷ் காணாம போனதுக்கு அப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிச்சேன். என்ன தோணுச்சு? என்கிட்ட இருந்த இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், பயம், இதெல்லாம் நான் மகேஷ் கிட்ட காட்டிட்டேன். என்ன பயம் நந்தா? நான் அகாடமிக்ஸ்ல ஜெயிக்கலன்னா கிளாஸ்ல டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாரும் என்ன ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் என்ன ஒரு ஃபெயிலியரா தான் பார்ப்பாங்க. இவ்வளவு நாளா நீ இதெல்லாம் ஸ்கூல்ல ஃபேஸ் பண்ணியா? அப்போ நீ டாப் ஸ்டூடெண்ட் இல்லைன்னு உன் கிளாஸ்ல யாராவது உன்னை மோசமா நடத்துனாங்களா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியே நீ இதெல்லாம் யோசிச்ச? யாரை பார்த்து இந்த பயம்?
அப்பா நீ சரியா படிக்கலைன்னா இதெல்லாம் நடக்கும்னு அப்பா தான் உன்கிட்ட சொன்னாரா? உன்னோட கிரேட்ஸ் குறைஞ்சா அப்பா என்ன செய்வாரு? அவருக்கு எல்லாத்துலேயும் நான் தான் டாப்பாக இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப கோவப்படுவார், பேசக்கூட மாட்டார். ஆனால் நான் நல்ல கிரேட்ஸ் வாங்கினா எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தருவார். இன்ஃபேக்ட் கார் கூட வாங்கி தரேன்னு சொன்னார். மகேஷ் எப்போதும் டாப் கிரேட்ஸ் வாங்குறதுல பத்தி உங்க அப்பா என்ன சொன்னாரு? அவனை நான் ஸ்டடீஸ், சிசிஎஸ் எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும்னு சொல்லுவார். அதுதான் என்னோட கோல்னு அடிக்கடி சொல்லுவார். ஜெயிக்கிறதுக்கு எதுவும் செய்யலாம்னு சொன்னார். அவர் இப்படி சொல்றதுனால have you ever feel pressured? ஏதாவது செஞ்சு அவனை ஜெயிக்கணும்னு தோணும். அப்பாவை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு பயமா இருக்கும். நீ இப்படி ஃபீல் பண்றத பத்தி உங்க அப்பாட்ட எப்பாவது சொல்லியிருக்கியா? இல்ல, எனக்கு அந்த தைரியம் இல்லை. ஒரு தடவை சொல்லி பாரு நந்தா, உனக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். உங்க அப்பா மேல இருந்த பயம்தான் மகேஷ் மேல இருந்த வெறுப்பு. அந்த வெறுப்பு கோவமா மாறிடுச்சு. அதனால நீ எதையும் செய்ய துணிஞ்சிட்ட. இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீ வெளியே வர்றதுக்காக தான் இந்த செஷன். உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். சார் இங்கே இருக்கீங்களா? உங்கள் ஆஃபீஸில் தேடிட்டு இருந்தேன். சார் இந்த சிஎஸ்ஐ ஃபார்மில் டெக்கீஸ் பேர் தப்பாக இருக்கு சார். அந்த மெயின் ஸ்லாட் கேஸில் நம்ம மெயின் அக்யூஸ் பேர் பிரதாப். ஆனால் நீங்கள் பிரதீப்னு தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. நல்ல வேலை நான் இப்பயே பார்த்தேன். டெடிகாலில் ஃபால்ஸ் அக்யூசேஷன் கேஸை டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. அமர், இது வரைக்கும் எத்தனையோ கேஸில் நான் சிஎஸ்ஐ ஃபார்ம் அரெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் ஃபைல் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு தடவை கூட மிஸ்டேக்காக இருந்திருக்கு. நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷனை தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். போய் அதை வெரிஃபை பண்ணுங்க. சார் பண்ணிட்டேன் சார். இங்கே பாருங்க, நான் கொடுத்த டீட்டெயில்ஸ் தான் சரியாக தான் இருக்கு. அப்போது நான் வேலையை சரியாக செய்யலைன்னு சொல்ல வரீங்களா? சார் உங்களை ப்ளேம் பண்ணல. ஜஸ்ட் பி கேர்ஃபுல். அமர், நான் உன் சீனியர். நீ எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. என் வேலையை எப்படி செய்யணும் எனக்கு தெரியும். சார் உங்கள் மேலே இருக்கிற கன்சர்னில் தான் இதெல்லாம் சொல்கிறேன். இதுவே எஃப்ஐஆர் காப்பியாக இருந்துச்சுன்னா கொரெக்ஷன்ஸ் கூட செஞ்சிருக்க முடியாது. இப்போ என்ன? நான் செஞ்ச தப்பு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அதானே? இப்போ அதுக்கு என்ன செய்யணும்? சாரி சார். இந்த கேஸில் முக்கியமான விட்னஸ் ஒருத்தர் இன்டர்கேஷனுக்கு வந்திருக்கான். இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஹோப் இந்த ஆஜேஷ் தான். அவனை எப்படியாச்சும் பேச வச்சுட்டா கொலை செஞ்சவனை சார்ஜ் பண்ணிடலாம் சார். கிரைம் சீன் அவன் இருந்தானே நிச்சயமா தெரியுமா? தெரியும் சார். கிரைம் சீன் அவனை பார்த்தா சில விட்னஸ் Kaavalan. அன்னைக்கு ராத்திரி 11:25 ரோஹினோ பையன் இருந்து போயிட்டான். கொலை நடந்த கிளப்ல நியூ இருந்திருக்கு. அதுக்கு ஐ விட்னஸ் இருக்கு. நான் மட்டும் இல்லை, அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் கொலை நடந்தது கிளப்புக்கு வெளியில். அங்கே இருந்தது நீ, உன் ஃப்ரெண்ட்ஸ் பிரதாப், என்ட்ரூ அண்ட் இறந்து போன ரோஹி. இன்சிடென்ட் நடந்தப்ப நான் கிளப்புக்குள்ளே தான் இருந்தேன். 11:45 தான் நான் வெளியே வந்தேன். அந்த கொலை நடந்ததே எனக்கு லேட்டாக தான் தெரியும். ஆனால் கொலை நடந்த அடுத்த நிமிஷமே உன் மொபைல் ஃபோனில் ஒரு மெசேஜ் போயிருக்கு. நடந்த இன்சிடென்ட் பற்றி நீ வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்க. கிரைம் சீனோட ஃபோட்டோவும் சேர்த்து அனுப்பியிருக்க. இன்னும் போய் சொல்ல போறியா ஜெயேஷ்? அந்த டைமில் என் ஃபோன் என்கிட்ட இல்லை. என்ட்ரூ தான் அந்த மெசேஜ் அனுப்பியிருந்தான்.
மறுபடியும் போய் சொல்லாத அஜேஷ். குடி போதையில் பிரதாப் அங்கே இருந்த ரோஹித் கூட ஆர்கியூ பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் சண்டையாக மாறி பிரதாப் ரோஹிட்டை வைலண்ட்டாக அடிச்சிருக்கான். தலையில் பலமாக அடிபட்டு ரோஹித் ஸ்பாட்லேயே இறந்துட்டான். என்னமோ பக்கத்தில் நின்று பார்த்த மாதிரி சொல்கிறீங்க. அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை, நானும் பார்க்கல. அஜேஷ், நீ உன் ஃப்ரெண்டை காப்பாற்ற பார்க்குறேன், ஆனால் அவன் செஞ்சது ஒரு ப்ரூட்டல் கிரைம். அவனுக்காக பொய் சொல்றது இஸ் பெர்ஜரி அண்ட் obstruction. நீயும் சேர்ந்து ஜெயிலுக்கு போவ. நான் எந்த தப்பும் செய்யலை. நீங்கள் என்னை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்கிறீங்க. அஜேஷ், உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தெரியும். உன் ஃப்ரெண்டை காப்பாற்ற ட்ரை பண்ணி நீ பிரச்சனை மாட்டேங்கிற. உன் நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீ இல்லைன்னாலும் வேற யாராவது கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்க தான் போகிறாங்க. அப்போ உன் மேலேயும் கிரிமினல் சார்ஜஸ் வரும். நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் அதே தான். நான் கொலையை பார்க்கல. அஜேஷ், ரோஹித்துக்கு 21 வயசு தான். ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ண கிளப்புக்கு வந்துருக்கான். ஆனால் காரணமே இல்லாமல் உன் ஃப்ரெண்ட் பிரதாப் அவனை கொண்டுட்டான். அதில் உனக்கும் பங்கு இருக்கு. என்ன சார் நீங்கள் சொல்கிற இது கேட்கலன்னே என்னையும் இதில் ஃப்ரேம் பண்ண பார்க்குறீங்களா? நீ உன் ஃப்ரெண்டை தடுத்து இருக்கணும், ஆனால் நீ காப்பாற்ற பார்க்குற. அஜேஷ், ரோஹித்தோட பெத்தவரை பற்றி யோசிச்சு பாரு. எவ்வளோ கனவோடு அவனை வளர்த்துருப்பாங்க. இப்போ எல்லாமே போச்சு. இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அவனை நினைச்சு கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க? நான் என் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டேன். இந்த கொலையை நான் பார்க்கல. உன்னால ஒரு அப்பா பையன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்க. மனசாட்சி எல்லாமே திரும்ப திமிரா பேசிட்டு இருக்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லாம நீங்க போக முடியாது. நான் எந்த தப்பும் செய்யல. நீங்க என்னை இப்படி ட்ரீட் பண்ண முடியாது. ரோகிட கொண்ட யாருன்னு நீ சொல்லாம நானும் உன்னை விட மாட்டேன்டா. என்ன மிரட்டுறீங்களா? என்ன வேணா செஞ்சுக்கோங்க, எனக்கு பயம் இல்லை. இந்த மாதிரி ஆளுக்கு எப்படி உண்மையை வர வைக்கணும் எனக்கு தெரியும்டா. சொல்லு, பிரதாப் கொலை பண்ண சொல்ல முடியாதியா? எனக்கு நீ சொல்லல, உன்னை நீங்க அடிச்சு தாவடிச்சிட. உண்மையை சொல்லு, பிரதாப் கொலை பண்ணா சொல்லு. பிரதாப் கொலை பண்ணா ரோகிட யார் கொலை பண்ணா சொல்லு. பிரதாப் கொலை பண்ணா சொல்ல முடியாதியா? வேதா, வாட் இஸ் திஸ்? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இன்டரோகேஷனுக்கு வந்த ஒருத்தரை அடிச்சிருக்கீங்க. இது எங்க போய் முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? சாரி சார். ஏற்கனவே நந்தா கேஸ்ல உங்களை நான் வார்ன் பண்ணியிருக்கேன். இப்ப மறுபடியும் புரோட்டோகாலை மீறி இப்படி செஞ்சிருக்கீங்க. திஸ் இஸ் கஸ்டோடியல் வயலன்ஸ். அந்த பையன் மட்டும் ஒரு ரிப்போர்ட் பண்ணா உங்க கரியரே முடிஞ்சிடும். உண்மையை வர வைக்க தான் சார் ட்ரை பண்ணேன். ஆனா என்னையும் மீறி இது மட்டும் இல்லை, அந்த சிஎஸ்ஐ ஃபார்ம்ல பிரைம் சஸ்பெக்டோட பேரை தப்பா மென்ஷன் பண்ணிருக்கீங்க. கிரைம் சீனை செக்யூர் பண்ணாம விட்டுருக்கீங்க. குரூஷியல் எவிடன்ஸ் மிஸ் ஆயிருந்தா என்ன பண்ணுவீங்க? ஐம் சாரி சார். இனிமே எந்த தப்பு நடக்காம நான் பார்த்துக்கிறேன். இல்லை வேதா, என்னால் உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க முடியாது. நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கீங்க. நீங்க கொஞ்ச நாளைக்கு ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. இல்லை சார், அதெல்லாம் வேண்டாம். நான் நார்மலாக தான் சார் இருக்கேன். இல்லை வேதா, உங்க மகன் விஷயத்தினால நீங்க ரொம்ப எஃபெக்ட் ஆயிருக்கீங்க. இது எல்லாருக்கும் நடக்கிற ஒன்று தான். ஆனா இந்த நிலைமையில நீங்க வேலை செய்யறது அட்வைசபிள் இல்லை. இது நீங்க ஹேண்டில் பண்ற கேஸ் எல்லாத்தையும் பாதிச்சிடும். நல்லதுக்கா? ஏன் நான் நல்லா இருக்கேன் தானே சொல்றேன். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இப்ப எனக்கு இருக்கிற ஒரே அறுது இந்த வேலை மட்டும்தான். அதை எடுத்துக்க பாக்குறீங்களா? உங்க புள்ள செத்து போயிருந்தாதான் உங்களுக்கு என்னோட வழி புரியும். வேதா, உங்க நிலைமை எனக்கு புரியுது. நீங்க இந்த யூனிட்டோட ஒரு வேல்யூபிள் அசெட்.
உங்களை நான் இழக்க விரும்பலை. அதான் சொல்கிறேன், கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. நீங்கள் திரும்பி வரும்போது நல்லா ஸ்ட்ராங்காக வருவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் சொல்கிறத கேளுங்க. ஓகே சார், ஓகே. உங்கள் யூனிட்டுக்கும் உங்களுக்கும் இனிமேல் என்னால் எந்த கெட்ட பேரும் வராது. நான் போகிறேன். இந்த ஆன்லைன் ஜாப்ல மட்டும் நம்ம எப்படியாவது சேர்ந்துட்டா நிறைய சம்பாதிக்கலாம். நம்ம ஆசைப்படுற எல்லாமே கிடைக்கும். மகேஷோட வாழ்க்கையில் நிறைய ரகசியங்கள் இருந்திருக்கு. அதை நம்ம தான் பார்க்காம விட்டோம். நம்ம மேல தப்பு இருக்கு. We are also to be blamed. No, you. டார்க் வெப் இன்டர்நெட்டோட இன்னொரு பக்கம். டார்க் வெப்பில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே ஹைலி என்கிரிப்டட். சாதாரண சர்ச் என்ஜின் ப்ரௌசர்ஸ் இதால் நம்மளால் அதை அக்சஸ் பண்ணவே முடியாது.